நீ வேறு சாதியை சார்ந்தவன், நீ தாழ்த்தப்பட்டவன், எங்களது சாதியை சார்ந்த பெண்ணை காதலித்து விட்டாய், ஆகவே நீ உயிர் வாழ்வதற்கே தகுதியற்றவன் என்று கொலை செய்வது ஒருபோதும் மனித மாண்பல்ல, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இளைஞர்களுக்கு மத்தியில் சாதிய வெறி. 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன், 2 மாணவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை என்றால் இப்ப பேக்ல இருந்து கத்தி எடுக்கிறாங்க, அறிவால எடுக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படிப்பவர்கள். நமது தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இளைஞர்களின் எதிர்காலம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது புத்தகத்தில் அச்சிடப்பட்டும் கூட அதை தாண்டி அவனுடைய உள்ளத்தில் தீண்டாமை உணர்வு. நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன். எதன் அடிப்படையில்? பிறப்பின் அடிப்படையில். நாங்கள் இந்த சாதியில் பிறந்து விட்டோம், இந்த குலத்தில் பிறந்து விட்டோம், ஆகவே நாங்கள் உயர்ந்தவர்கள். நீ வேறு சாதி, நீ கீழ் சாதி, நீ தாழ்த்தப்பட்டவன். மனிதர்களில் தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்பட்டவர் என்று ஒன்றுமில்லை. யாராக இருந்தாலும், எந்த சமூகத்தில் பிறந்திருந்தாலும், எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் அவர் பண்புகளை கொண்டுதான் கடவுளிடத்தில் உயர்வு பெறுகிறார். முகமது நபிகள் அப்படித்தான் போதித்தார். மனித சமூகமே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசுகிற மொழியினால் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியாது. நீங்கள் கொண்டிருக்கிற தோலின் நிறத்தினால் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியாது. நீங்கள் எந்த குலம், கோத்திரம், பிறப்பின் அடிப்படையில் கடவுளிடத்தில் உயர்வை பெற முடியாது. எல்லா மனிதர்களையும் சகோதரனாக கருதி நேசித்து நடந்து கொள்ளக்கூடிய நற்பண்புகளின் மூலம்தான் கடவுளிடத்தில் நீங்கள் உயர்வு பெற முடியும் என்று சொன்னவர் நபிகள் நாயகம். அதனால்தான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எவ்வித சாதிய பாகுபாடும் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கருணையும் கிருபையும் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகுமா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சிவகங்கை மாவட்டம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஜனநாயக பாதுகாப்பு மாநாட்டில் நாம் அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கு கொண்டுள்ளோம். இந்த தருணத்தில் பாதை மாறும் இளைய சமுதாயம் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற பல்வேறு பருவங்களிலே இளமை பருவம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிற பருவம் என்பதை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்வோம். காரணம், குழந்தை பருவத்திலே எவ்வித பெரிதான சிந்தனைகளும் நமக்கு இருப்பதில்லை. அதே போல செயல்படுவதற்கான ஆற்றலும் அந்த பருவத்தில் இருப்பதில்லை. அதுவே முதுமை பருவத்தை எடுத்துக்கொண்டால் ஏராளமான சிந்தனைகள் உண்டு. பல்வேறு காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று அவர் ஆசை கொள்வார். ஆனால் அவற்றையெல்லாம் செய்வதற்கு உடலில் எந்த விதமான